பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் பத்திரிக்கை எல்லாமே அடிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் முத்துவேல் கிட்ட, அண்ணன் முதல் பேரு உங்க பேரு தானே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. பார்த்த சக்தி பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ணி 400 பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், எல்லாரும் ஸ்ப்ளட் ஆகி மாறி மாறி பத்திரிக்கை வச்சா மட்டும்தான் 400 பத்திரிக்கை கொடுத்து முடிக்க முடியும், நேரம் கம்மியா இருக்குல்லன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாறிக்கிட்ட வந்து சக்திவேல், நீ அண்ணியும் பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துருங்கன்னு சொன்னதும் உடனே வடிவு, தம்பி என்ன மன்னிச்சிடுங்க, அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது என்னால எப்படி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க முடியும், நான் அவர் கூட தான் இருக்க முடியும்னு சொன்னதும் உடனே மாறிக்கு கோபம் வருது. அக்கா, உங்களுக்கு என் பையனுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தாலுமே அது உங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது, அதனால தானே நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டேன்னு சொல்றீங்க. என் பையனா இருந்தாலுமே அவனுக்கு ஒரு நல்லது நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதுவே ராஜுவோட கல்யாணத்துக்கு நீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தீங்க. இவன் யாரோ தானே, நீங்க வாய் திறந்தாவே இவன் என் பையன், இவன் என் பையன் சொல்லுவீங்க. நீங்க அப்படி நினைக்கல தானேன்னு சொல்லிட்டு மாறி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. வடிவு வந்து, இங்க பாரு, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேனே தவிர குமாருக்கு கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ஒன்றும் நான் சொல்ல கிடையாதுன்னு சொல்லி வடிவும் பேசுறாங்க. உடனே முத்துவேல் வந்து, இங்க பாரு, என்ன நான் பாத்துக்க தெரியும், மாத்திரை போட்டுட்டு நான் தூங்க போறேன், அவ்வளவுதானே, நீ போயிட்டு வா வடிவு, கூட போயிட்டு வான்னு சொன்னதும் சரிங்கன்னு சொல்லிட்டு வடிவு வந்து ஒத்துக்கிறாங்க. அடுத்ததா செந்தில காட்டுறாங்க. செந்திலோட கோட்டஸ்ல இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து, அம்மா எனக்கு அந்த வீட்டுக்கு வர விருப்பமே இல்லை, அப்பா நொய்யு நொய்யின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏண்டா, மீனாவுக்கு இந்த கோட்டஸ் அலாட் பண்ணலைன்னா நீ கண்டிப்பா இங்க தானே இருந்திருப்ப, அப்புறம் என்னடான்னு சொல்றாங்க. அம்மா, உனக்கு மீனாவை பத்தி எதுவும் தெரியல, அவ வீட்டுக்கு வந்தா நல்லா சாப்பிடலாம், நீங்க வேலைக்கு செஞ்சு கொடுப்பீங்க, அவ கஷ்ட நஷ்டம் இல்லாம சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிதாமா அவன் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏடா, ஆபீஸ்ல அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வரா, வீட்டுக்கு வந்தா எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல, அவ செய்யலன்னா என்ன, நான் தான் இருக்கேன்ல, நான் செஞ்சுக்கிறேன், இதுல நின்று இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம செந்தில கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா பத்திரிக்கை எல்லாருமே கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப காந்திமதி வந்து, சக்தி, எனக்கு ஒரு ஆசை, நான் சொல்லுவேன், அது எனக்காக செய்றியா? என்ன அத்தா இப்படி கேக்குற, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன். இல்லடா, ராஜி வந்து இந்த வீட்டோட பொண்ணு, அவ தானே நாத்தனார் கடமையில எல்லாமே செய்யணும், முடிச்சு போறதுல இருந்து எல்லாமே செய்யணும், அதனால அந்த குடும்பத்தை கூப்பிடுறான்னு சொல்றாங்க. ஆத்தா, நீ இவ்வளவு சொல்றதுனால வேணும்னா நான் ராஜி மட்டும் கூப்பிடுறேன், அந்த குடும்பத்தை கூப்பிட முடியாதுன்னு சொல்லி சக்திவேல் சொல்றாங்க. உடனே பழனி, அண்ணன், நீ எத்தனையோ முறை அந்த குடும்பத்துக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும்னு ஆசைப்படுறல, இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாமுன் நடத்த போற, அப்ப அவங்களை கூப்பிடுறதுல என்னென்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சக்திவேலோட மைண்ட் செட் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு பழனி அதை மாதிரி சொன்னதும், ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான், நான் வந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் முடிவு பண்றாங்க. இப்ப சக்திவேல் பத்திரிக்கை வச்சா நம்ம பாண்டியன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.